சினிமாவை பொறுத்தவரை யார் எப்படி மாறுவார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. கீழே இருக்கிறவங்க மேலே வருவதும், மேலே இருக்கிறவங்க கீழே போவதும் அது நடக்கும் இயல்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்படி இருக்கையில் தற்போது விஜய் அஜித் என்ற போட்டி காணாமல் போனது. தற்போது விஜய் ரஜினி என்ற போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருது. ரஜினியோட சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு பல வருடங்களாகவே யார் என்ற போட்டி தொடர்ந்துட்டு வருது. இதில் விஜய் அஜித் என 2 பேரும் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டதா பேசப்பட்டது. அஜித் விலகி கொண்டார், விஜய் விடாப்படியாக இருந்து அந்த இடத்தை அடைஞ்சார். ஆனால் அதில் பல கெட்ட பெயர்களையும் வாங்கியிருக்கார். அதற்கு தகுந்தாற் போல ரஜினியும் இவரை மையப்படுத்திய படத்தில் காட்சிகளை வச்சிட்டு வரார். இது ஒரு புறம் இருக்க, சத்தம் இல்லாமல் த்ரிஷாவும் வளர்ந்து வருவதும் அனைவருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த வயதிலும் ஹீரோயினா முன்னணி நாயகர்களோட நடிச்சுட்டு வராரு. இவரது ஒரே ஆசை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 நடிகை ஆக வேண்டும். அதுக்கும் இப்போ தற்போது வந்துட்டார். ஆனால் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் இவருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுறார். அதற்கான வேலைகளும் அமைதியாக வேலை பார்த்துட்டு வரார் த்ரிஷா. விஜய் ரஜினியோட சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஆசைப்பட்டு அடைந்து வருவதும், இன்னொரு புறம் த்ரிஷா லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அடைய அவர் செய்யும் வேலைகளும் ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டு வருது. இருவருமே அமைதியாக இந்த வேலைகளை செய்யும் போது இவர்களுக்கு தோன்றுது, த்ரிஷாவும் விஜயும் மீண்டும் சேர்ந்து அதனால விஜயோட மனைவி சண்டை போட்டு பிரிந்து இருக்காங்க என்பது அனைவரும் அறிந்த செய்தி. இவர்களோட கூட்டணி போடுவது சினிமாவில் இவர்கள் 2 பேரும் தான் நம்பர் 1 இடத்தில் இருக்க வேண்டும். அப்படியே இருந்து கொண்டு விஜய் 2026 ஆரம்பிக்கும் அரசியல் கட்சியை வளர்த்து விடலாம். சில வருடங்களுக்கு முன்பு விஜய் கட்சியில த்ரிஷா இடம் பெற்று முக்கிய பதவியை வாங்குவார் என்று சில தகவல் கூட வந்தது. அதை தற்போது இவர்கள் செய்யும் வேலையை பார்த்தா உண்மை என்று தான் தோன்றுது. என்னதான் நம்பர் 1 இடத்துக்கு இவர்கள் வந்தாலும் அந்த பட்டத்தை வாங்கவே முடியாது. அடுத்து இவர்கள் ஒன்றா அரசியலில் சேர்ந்து இருக்க போது உறுதியாக நமக்கு தெரிய வருது. எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற இடத்தை இவர்கள் நிரப்பப் போகிறார்களா, இல்லை மற்றவர்கள் குறை சொல்லும் அளவிற்கு மாறப்போகிறார்களா என்பது காலம்தான் முடிவு செய்யும். த்ரிஷாவுக்கும் வேறு வழி இல்லை. இப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் வயதான காலத்தில் மக்கள் மனதில் இருக்க முடியும் என்பதை நினைத்து இந்த வேலையை செய்துட்டு வராங்க. அப்போது அடுத்த ஜெயலலிதா இவங்க தானா அப்படின்ற கேள்வி எழுந்துட்டு வருது. அப்போ அடுத்த எம்ஜிஆர் யார், அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யாருன்ற விஷயத்தை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.